ஹை கைஸ், சிறகடிக்க ஆசை டுடே எபிசோட். இப்போ கிறிஷ் இருந்துட்டு மீனாவோட அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்பவே நல்லா இருக்கு சாப்பாடு, இது மீனா ஆண்டி சமைக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. ஆமாம், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு மீனாவோட தம்பி கேட்குறாங்க. எங்கள் அம்மா துபாயில் இருக்காங்க. அப்போனா உங்கள் அம்மா துபாயிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேன் மிட்டாயி, இந்த மாதிரி கடல பருப்பின்றாங்க. என்னது தேன் மிட்டாயா? அங்கே டேட்ஸ் தான், பேரிச்சப்பழம் தான் ஃபேமஸ், அதெல்லாம் வாங்கிட்டு தரலையான்றாங்க. ஆமாம், அதெல்லாம் வாங்கிட்டு தரல, எனக்கு அதுவும் என்னன்னே தெரியாது, எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அது மட்டும் தான் தெரியுன்றாங்க. அப்போனா உங்கள் அம்மா துபாயில் தான் இருக்காங்களா இல்லையா, நிஜமாவே சொல்லுன்றாங்க. எங்கள் அம்மா துபாயில் தான் இருக்காங்க. அங்கே மணல், பெரிய பெரிய கப்பல் அது எல்லாமே இருக்குன்றாங்க. அப்போனா அது வாங்கிட்டு தரலன்றாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு மீனாவும் அங்கே கிறிஷ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க. பயப்படாத, நாங்கள் கண்டிப்பாக உனக்கு டெய்லி கூப்பிட்டுட்டு போவாங்க, நான் பேசி கூப்பிட்டுட்டு போகிறேன்ட்டு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட பேசுகிறாங்க. சாரி ஆண்டின்றாங்க. இப்போ இருந்துட்டு இன்னைக்கு பயமாக இருக்குன்றாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றாங்க. டெய்லி இவன் கொஞ்சம் பழகிற வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் திடீர்னு சொல்ல முடியாது, அவங்க கன்சல்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. சாரி ஆண்டி, இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோகிணி அங்கே கிறிஷை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே இப்போ தான் முத்து விட்டுட்டு போகிறேன்னாங்கன்றாங்க. அம்மா, எங்கள் அம்மா வரலையான்றாங்க. இல்லை வரல, உங்கள் அம்மாவுக்கு வீடியோ காலில் பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டுட்டு போகிறேன்றாங்க. சரி, கூப்பிட்டுட்டு போங்கன்றாங்க. ரோகிணி உடனே எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணுறேன்றாங்க. நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டு போகிறதில்ல, நான் மீனா ஆண்டி கூட தான் இருப்பேன், இனிமேல் உங்கள் கூட இருக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டு கிறிஷ் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவன் இப்படி எல்லாம் பண்ணுறானேன்ட்டு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா சீதா வராங்க. சீதா உடனே இவனுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுட்டு போகணுன்றாங்க. இதை கேட்டு பயங்கரமாக ஷாக்